தெரியாதா கொண்டு வரவங்களுக்கு தான் தெரியும். ஆமாம் அவ்வளோத்துக்கு எடுப்பீங்க மாம்பழம். கூடவா குறையாவா இதை கூடவா குறையாவா மரக்கறி மரக்கறியை பொறுத்தவரை நாங்கள் வெளியே இருக்கிற பொருள் தராதது இந்த மரக்கறி இருந்தால் தான் நாங்கள் வாழலாம். மரக்கறி தட்டுப்பாடு மரக்கறி தட்டுப்பாடு குறிப்பிட்ட நாளே தான். இதில் இருக்கிற முருக்கங்க அந்த முருக்கங்க வந்து 2000 இது வந்து இதில் இருக்கிற வந்து 1400. ஐயான பேர் வந்து தயாவா கந்தையா தயா. ஆனா அப்பாக்கு அவர் நாங்கள் வேதாக்காரர். அசல் மாம்பழம் ஒன்று இருக்கு இதுல. அண்ணா சோழன் என்ன இது? உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எங்கே போய் கொண்டிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திண்ணவேலி, யாழ்ப்பாணம் திண்ணவேலியில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து கொஞ்சம் பெரிய மார்க்கெட். யாழ்ப்பாணத்துக்குள்ளே வந்து இப்போ தீவு பக்கம் அங்கே இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து சாமான் எடுக்கிறவ, மற்ற நிறைய இடங்கள்லேருந்து எல்லா இடத்துலையும் வந்து அங்கே அந்த மார்க்கெட்லாம் சாமான் எடுப்பினோம். இப்போ வந்து திண்ணவேலி மார்க்கெட்டுக்கு வெளியில் நிற்கிறோம். ரோட்டெல்லாம் கொஞ்சம் இப்போ ஆக்கள் குறைவாக இருக்குது. இந்த ரோட் வந்து கூடுதலாக ஆக்கள் கூடின ரோட் தான். இருந்தாலும் இப்போ இந்த டைம் வந்து கொஞ்சம் விடிய பண்ணுறபடியா ஆக்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கு. மார்க்கெட்டுக்கு உள்ள போய் கொண்டிருக்கோம். மேலே எல்லாம் மார்க்கெட் இருக்குங்க. மேலே ஆக்கள் மேலே இருந்து சாமான் வழி வந்து வைக்கிறேன் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். குடும்ப ட்ரிப்புக்கு போட்டு வந்துக்கிறேன். இலங்கை சுத்தி சொல்லி கொடுப்போம். கோவா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஹோல்சேல் சாமான் தான் கொடுக்குறது. ஹோல்சேல்னு சொன்னால் தொகையை எடுக்கிறது. தொகையை எடுத்து கொண்டு போய் கடையில் வச்சு கூடுதலான ஆக்கள் இப்போ தாங்களும் கொண்டு போய் ஊருக்கு இருக்கிற ஆக்களுக்கு சும்மா நோம்பலாக தொகையை எடுத்து கொண்டு போய் ஊருக்கு கொண்டு விற்கிறது. மற்ற மார்க்கெட்டுகளுக்கெல்லாம் வந்து இங்கேருந்து தான் சாமான் போகுது. யாழ்ப்பாணத்தை திண்ணவேலி மார்க்கெட்லேருந்து தான் இப்போ சங்கானை, வட்டுக்கோட்டை, மற்றது அங்கால இருக்கிற எல்லா தீவு பக்கங்களில் இருக்கிற எல்லா மார்க்கெட்டுகளுக்கும், மற்றது கூடுதலான சந்தைகளுக்கும், மற்றது என்னென்னு சொல்கிறது, கூடுதலான கடையில் ஆக்கள் வந்து வர்த்தகமாக அப்படி கூடுதலாக தொகையாக வந்து எடுக்கிறது இந்த மார்க்கெட்டில் தான். இங்கே வந்து நிறைய என்னென்னு சொல்கிறது, நிறைய எல்லா விதமான மரக்கறிகளும், மற்றது ஒரு பெரிய மேல் மாடியில் வந்து அப்படியே ஃபுல்லாக அப்படி பெரிய மரக்கறி பட்டுறது அப்படித்தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஃபுல்லாக அங்கே பார்த்து கொண்டு இருப்பீங்க. மற்றது வந்து அங்கால கீரை வகைகள், மற்றது நிறைய பழ வகைகள் அப்படி இப்படின்றதான் நிறைய இருக்குது. சிறகு வரை ஆர்கானிக் கத்தரிக்காய் எவ்வளவு? 80 ரூபாய் கிலோ. 80 ரூபா போகுது. கிலோ பாத்தீங்கன்னா அப்படி கொடுத்து டேமேஜ் இருக்குது. கிலோ பாத்தீங்கன்னா 150 ரூபா அப்படி போகுது. உருளைக்கிழங்கு ஐயா 180 பல விலையில போய் கொண்டிருக்கேன். 180 ஆகும். இது வந்து கத்தரிக்காய் வந்து 150 ஆகும். அந்த சுவரம் கூட கூட இது தக்காளி என்ன? தக்காளி எவ்வளவு? இந்த தக்காளி 100 ரூபா. இங்க வேணுங்க. வாழைப்பத்தி எல்லாம் வந்துருக்கு. வாழைப்பத்தி எவ்வளவு ஐயா போகுது? 50 ரூபா அப்படி போய் கொண்டிருக்கேன்.
சரி இதில் இருக்கிற முருக்கங்க அந்த முருக்கங்க வந்து 2000. இது வந்து இதில் இருக்கிற வந்து 1400, இது வந்து 1200. அண்ணன் கண்ட பேருக்கு அண்ணன் எந்த இடம்? அண்ணன் எந்த இடம்? குருநார். நீங்கள் டெக்குக்கு வந்துட்டீங்களா? டெக்குக்கோ? ஓ ஹைடெக்கு வந்துட்டீங்க? இல்லை ஹைடெக் இல்லை குருநாரில் இருக்குதுல்ல ஹைடெக். வந்து பாருங்க புளியல் எல்லாம் அடிக்க வச்சுக்கணும். புளி உருண்டை உருண்டை அடிக்கிறது. இதில் உள்ளிப்பூடி இருக்கு, இங்கே வெங்காயம் இருக்கு. முதல்ல பேர் பீட்ரூட் ஊரில் நல்ல காயா இருக்கு. ஐயா பீட்ரூட் என்ன விலை போகுது? 60. என்ன விலை பீட்ரூட் சொல்லுங்க வைக்கப்படா. சொல்லுங்க 140. சரியா நன்றியா. சோளம் எல்லாம் வச்சுக்கணும். இதுல இந்த நிறவள்ளி கிழங்கு இருக்கு. அண்ணா சோளம் என்ன இது? சோளம் இந்த முருகங்க வந்து 2500 ரூபா. நல்ல பெரிய முருகங்க. கிலோ 450. எவ்வளவு? 2500. 2500. சரி சரி வாங்கம்மாடா. தொடர்ந்து நாங்கள் இந்தியாவில் வரைக்கும் இங்கே வந்து நிலத்தில் வச்சு விற்று வந்துச்சுன்னா, ஆனால் நிலத்தில் வச்சு விற்றாலும் அந்த அவையில் எல்லா மார்க்கெட்டுக்கும் அந்த உள்ள இந்த மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரிவுக்கும் வந்து சரியான மார்க்கெட் இருக்கு. நெல்லிக்காய் என்ன விலை? 400. இது என்ன? இது இது ராசவள்ளி எம்புக்கா என்ன விலை? எம்புக்கா என்ன விலை? ஓ எவ்வளவு? கிலோ 200. எவ்வளோ நம்ம மரக்கு சந்தை செய்கிறீங்க? எவ்வளோ நம்ம சந்தை செய்கிறீங்க? புளி இருக்கு, சைட்ல முருகங்காய் எல்லாம் வச்சுக்க. இந்த இதுல 2 ஐயா நிக்கிற வேலை கேட்டு பாப்போம். அதுக்கு ஏதாவது பரிகாரத்தை கொடுக்க எந்த ரெண்டும் இல்லை. கவர்மெண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தங்களுக்கு எந்த லாபம் ஏற்படும் அதை மட்டும் தான் பாக்குறாங்க. விவசாயிகளுக்கு எண்ணெய் பிரச்சனை, எரிபொருள் பிரச்சனை, எல்லாத்தையும் மருந்து பிரச்சனை இயற்கையை சப்போர்ட் பண்ணணும் இல்லை. இது எப்படியே இருந்தாலும் எந்த வகையில கவர்மெண்டோ அதாவது விட்டால் எங்கள்கிட்ட இருக்கிற அரசியல் கட்சிகளோ எவரெண்டும் மக்களை பற்றி யோசிக்கிறாங்க இல்ல. தங்களுக்கு என்ன லாபமோ அதுதான் பாக்குறாங்க. யாரும் போய் கதைக்கிறது. ஆனா வாயிலேயே கதைப்பிடம் என்ன? வாயிலேயே கதைக்கிறாங்க எல்லா வகையிலும். இந்த மக்களுக்கு வந்து வாழ்க்கை கவர்மெண்ட் கூடி போனமா சொல்லிக்கிறது கேட்டால் இந்த இம்போர்ட் பண்ண மாட்டோம், கொள்ள மாட்டோம், ஏன்னா கப்பல் அந்த இந்த எரிபொருள் பிரச்சனை. நானே பார்த்தீங்க வெங்காயம் இருக்குது. இங்க இது 20 ரூபா கிடக்குது. 1000 வெங்காயம் கிளறி வைக்கிறதுக்கு 25,000 முடியுது. 25,000 நமக்கு 25,000 முடிஞ்சுது. என்ன புல்லு பிரச்சனை, அந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வெங்காயம் நடும் போது 10,000 ரூபாய் 1000 நடுகிறோம்.
10,000 10,000 கொடுக்குறோம். வெயில் கடந்து நாங்கள் செத்து எல்லாம் முடிஞ்சு இந்த உடனே இவங்க என்ன செய்வாங்க, கொள்ளை செய்கிறவங்க 150 200 எடுக்கிறாங்க. அவங்க 500 விற்பாங்க, எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் என்ன செய்யறது? இது நம்ம எங்கிட்ட பார்க்க போகுது. நாங்கள் போகிற தொழில் செய்கிறவங்களுக்கு இல்லை, தெரிஞ்ச தொழிலே இது ஒன்று தான். இதையே சிறப்பான முறையில் எங்களால் வாழ முடியாமல் கிடக்குது. ஏன்னா இதை கொண்டு போய் நாங்கள் விற்றுட்டு வீட்டை போக வாங்க செலவு. 1 கிலோ அரிசி 300 400 ரூபா. அந்த நெல் உங்கள்கிட்ட நாட்டில் விளையுது. அந்த அரசாங்கமாக இருந்தால் வெளிநாட்டுக்காரண்ட யாமனை கொண்டு தான் வாக்கிய கொண்டு போகிறாங்க. தவிர எங்களை மாதிரி ஆக்களை ஊக்குவிக்கிறாங்க இல்லையே. நாங்க யார்கிட்ட போய் சொல்லுவோம்? அடுத்த எலெக்ஷன் எலெக்ஷன் வந்தா பெரிய வெள்ளக்கார வேட்டியை கட்டிக்கொண்டு வந்து எல்லா மக்களுக்கு தான் வாழ்றாங்க. ஆனா பார்த்தா அடுத்த கட்டத்தை பார்த்து அவங்க ஏதோ செய்வாங்க. நாங்களே மத்திய அதே லெவலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருந்தா நாங்க இவங்களுக்கு சவாலா வாழலாம். மரக்கறியை பொறுத்தவரை நாங்க வெளியே விற்கிற பொருள் தராது. இந்த மரக்கறி இருந்தா தானே நாங்க வாழலாம். மரக்கறி தட்டுப்பாடு குறிப்பிட்ட நாளே தானே. இப்ப மரக்கறி என்றால் ரக்கமதி இல்லாதபடியா பெரும்பாலும் கம்பளில இருந்து வருது. இங்க இருந்து கம்பள பக்கம் போனது, குழம்புக்கெல்லாம் இங்க இருந்து போனது. இப்ப அங்க நீங்க வந்தவங்களுக்கு சாமான்கள் யாழ்ப்பாணத்தான் திட்டமிட்டு அரசாங்கமும் சரி எங்களுடைய அரசியல் கட்சியும் சரி ஏதோ வகையில டவுன் கொண்டு வந்து நினைக்கிறாங்க. ஆனா தன்னம்பிக்கை உள்ளவன் தானே யாழ்ப்பாணத்தான், சுய நம்பிக்கையோட வாழ்க்கை தானே. ஆனோடைய எப்படி தான் இந்த வாழ்க்கையை கொண்டு கொண்டு எண்ணக்குறம் வாழ்ந்து இருக்கிறாங்க. இந்த போராட்ட காலத்திலே சரி இப்பவும் சரி என்ன நடக்கிறது கேட்டால் இதுதான் நம்பிக்கை இருக்கிறபடியா வாழ்றாங்க. ஆனால் எங்கள்கிட்ட உற்பத்திக்கு ஒரு தராதரமான வளர்ச்சியல் வீழ்ச்சியல் இல்லாமல் போகமா இருந்து நாங்கள் ஒன்பது நல்ல தராது இருக்கலாம் இல்லை இல்லை. அப்ப நாங்கள் இதுக்கு பெரிய அளவில் நாங்கள் என்ன சொல்றோம், எந்த வகையிலையும் நாங்கள் கதைக்கு வெல்லக்கூடிய முறையில் இல்லை. என்னென்னு கேட்டால் இப்போ உதாரணத்துக்கு என்னென்னா சரி எங்கள்கிட்ட யாழ்ப்பாணத்தை எத்தனை கட்சிகள் வந்துட்டு இவங்களுக்கு தெரியாது யாழ்ப்பாணம் மக்கள் என்ன பாடுபடுறாங்க. ஏதோ பிரச்சனை கொடுத்தா டக்குன்னு பார்த்தா கூட்டி குறைச்சி வந்து நின்று ஏதோ அதுக்கு நாங்கள்லாம் கதாநாயகம் மாதிரி அடிக்கிறாங்க. அந்த அடுத்த நேரம் பார்த்தா பாடுற கஷ்டத்துக்கு முன்னுக்கு வர ஒண்ணுமே கிடையாது. சரி நன்றி. இப்போ அங்கே அதில் வந்து பாருங்க பல வகைகளை வந்து அதில் தட்டில் அடுக்கி வந்து விற்று கொண்டிருக்கிற இதில் பாருங்க பழங்களை வந்து தட்டில் அடுக்கி விற்று கொண்டிருக்கிற எல்லா வகையான பழங்கள் இருக்குல்ல. கிலோ 1000 வேண்டும். இப்ப கிலோக்கு தான் விக்கிறீங்களா? கிலோக்கு தான் போய் முந்தைய ஒரு பழம் 2 பழம் பண்ணி விற்கிறதா? முந்தைய ஒரு பழம் தட்டுப்பாடு மாம்பழம் எதுவும் லாபமா இருக்குன்னு எங்களுக்கு 1-2 விற்கிறது லாபம். தட்டுப்பாடு கஷ்டம் மாட்டப்பழம் 80 ரூபா ஒரு கிலோ, அண்ணாக்கு 300 ரூபா ஒரு கிலோ. அசல் மாம்பழம் ஒன்று இருக்கு இதுல. அம்மாட்ட இப்ப நாங்க மாம்பழம் வாங்க போறோம். அம்மாமா என்ன விலை மாம்பழம்? கொண்டு வரவங்களுக்கு தான் தெரியும். ஆமாமா எவ்வளவுக்கு எடுப்பீங்க மாம்பழம்? நான் எனக்கு போய் நம்ம மாம்பழம் இல்ல எவ்வளவுக்கு எடுப்பீங்க? பழம் என்ன விலைக்கு நோமலா எடுப்பீங்க? இது 700 ரூபாய்க்கு தந்தவன் கிலோ. இது 1000 ரூபாய்க்கு தந்தவன். ஆமா மாம்பழம் வாங்க மாம்பழம் காசு தர 3 பழம் வாங்க வாங்கக்கூடிய மாதிரி கிலோ கூட 1000 ரூபாய் மொத்த தண்ணி 265 இப்ப வந்து நாங்கள் அம்மாட்ட மாம்பழம் வாங்கிட்டோம், சாப்பிட போறோம். அம்மா வாரம் நல்லா இருக்கு. நல்ல மாம்பழமா சூப்பர் பழம்.
பழம் நல்லா தான் இருக்கு. எவ்வளவுக்கு நான் வாங்கினீங்க? 250 போட்டவா? எவ்வளோ? 250. என்ன ஒன்று? ஓகே, மடியா மாம்பழம் வாங்கி சாப்பிட்டாச்சா? எல்லாம் மாம்பழம் சாப்பிட்றாங்களாப்பா. இன்னும் இருவாங்க முழு பெருமாம்பழத்தோட அணிக்கிறாங்க. வெத்திலைக்காண்டி வந்து வெத்திலை பாக்கு சீவலைக்காண்டி வந்து புரிம்பா வச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாங்க இங்கே வந்து புரிம்புது. நேரம் நிற்கிற முன்னு விபூதி சந்தனம் எல்லாம் பஜ்ஜி கொண்டு. ஓ ஓ வழியில் என்ன விலை சீவல் போகுது? கிலோ 1200. நாலு பார்த்து தான் வெட்டுவாங்க. தட்டுப்பாடு இருக்கு. அடுத்த குறைஞ்சிடும். இது இன்னைக்கு 7 ரூபா போகுது. சரியா? வணக்கம். என்ன நடக்குது? என்ன வியாபாரம் செய்யறோம். வெத்தில என்ன விலையில என்ன சத்தியமே கொஞ்சம் வெளியா இருக்கு தம்பி. ஏனெண்டா வருஷத்துக்காக வெட்டுறாங்க இல்ல, 4 பார்த்து தான் வெட்டுவாங்க. இந்த கிழமை அந்த நாள் பார்த்து விட்டுறது புத்த சமயமா அப்படித்தான் அவங்க தாய் தான் செய்வாங்க. இதுக்கு வந்து இந்த நாங்க வீட்டுல வைக்கிற வித்துல இருக்குல்லோ அது சரியான கேரமா இருக்கு. சந்தையில விக்கிற அவங்களுக்கு நெடுக மழை பெய்யும். எங்க சிக்கன நாட்டுல இல்ல எரிவல் போடுறானே, எரிவெல்லாம் போடுறானே. இப்ப காரம் கூட இதை சொக்கி அல்ல பாக்குது. அவங்களுக்கு நெடுக மழை பெய்யும். அப்ப அவங்க நிலத்துக்கு தான் அப்படி கேரம் இல்லாம வேண்டாம். நல்ல சொப்டா வரும். ஒரு இதொன்னும் போடுற இல்ல அவங்க போறோமா 24 மழை பெய்யும். எங்களுக்கு இறைப்பு தானே. வெத்துல வந்து சிங்கள என்ன விலையில் போகுது? இந்திய தச்சமயம் 12 ரூபா 13 ரூபா 7 ரூபா 6 ரூபா போகுதாங்க. பெருசு அப்ப 14 ரூபா. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் வெத்தில உற்பத்தி சரியா கூடவே அந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும். இப்ப என்ன மாதிரி இருக்கு? யாழ்ப்பாணம் இப்ப குறைவு. அங்க கூட அவங்க கைய விட்டாங்களா நம்மளே அந்த அழி நோய் மாவட்டம் தான் விலாசம் வெத்திரைக்கு மாவட்ட விடம். அங்கேயே பெய்யல சாம அங்க இந்த மாவட்டம் இல்ல. இப்ப 50 ரூபா தர மாட்டாங்க. ஆடையில வைத்து 100 ரூபா தான் 60 ரூபாய் தருவாங்க. 50 தர மாட்டாங்க. நன்றி. 300 ரூபாயில இருந்து இருக்கு. 300 ரூபாயில இருந்து. இப்ப அறுவடை நடந்தாலே எனக்கு குறையும் விலை. விலை கூட தான் இந்த வருஷம். அண்ணா உங்கள்ட்ட இருக்கிற போயில எந்தெந்த இடம் போயில? இடிவில் போயில. இடிவில் போயில மட்டும்தான். அந்த சிங்கள போயில என்ன வச்சுக்கிறீங்களா? போயில இல்ல, இங்க இல்ல, யாழ்ப்பாண டவுனுக்கு தான். அது யாழ்ப்பாண டவுனுக்கு அந்த கிணத்து யாழ்ப்பாண டவுனுக்கு தான். அந்த யாழ்ப்பாணம் கிணத்தடி கடைக்கு முன்னுக்கு கூடுதலா வாங்குறாங்க. நீங்க விக்கிறீங்க? இங்க வாரையில சிங்களா அங்கான எல்லாரும் வந்து ஊரா இந்த பாக்கு சரியான ஃபேமஸ் ஆகும். விரும்பி வாங்கினீங்க பாக்கு குழம்பு பாக்கு தான் ஃபேமஸ். இங்க பாக்க மார்க்கெட் இல்லையா? இந்தியா வந்து கொஞ்சம் கயரும். இந்தியா கொஞ்சம் வெத்திலையும் பார்க்கும் கொஞ்சம் கயறக்கூடிய தன்மை இருக்கு. அதாவது ஓட்டம் சரி. என்ன எவ்வளவு நம்ம சந்தையில சந்தை வச்சிருக்கீங்க? அப்ப 50 வருஷமா இருக்கு. 50 வருஷம். அப்ப இருந்தே வெத்தில போயில எங்க போயில இங்க சரியான விலை? இனிவில் போயில நல்ல இனிவில் போயில வேற இடங்கள்ல அது சரியான மார்க்கெட் போயிலேண்டா? சரியான மார்க்கெட் போயில இனிவில் போயில. இனிவில் போயில தான் மார்க்கெட். அப்ப அளவட்டியில எல்லாம் கூட வந்து இனிவில்ல இருந்து கொண்டு வச்சுக்கிறாங்க. சரி சரியான 500 ரூபாய்க்கு இது வந்து 300 500 அப்படித்தான் விலை. இனிவில் போயில எல்லாம் எல்லாம் அதெல்லாம் பார்த்து கொண்டு வந்து கீரை அங்க விற்கணும். கீரையை பார்க்கலாம். இது எடுத்தா இன்றைக்கு வித்துருவோம். அவ்வளோ இன்றைக்கு வித்தா தான் இல்லாட்டி நாளை வாடி ஒன்னும் செய்யலாம். அப்படி என்றா 80 ரூபா. இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா 400 ரூபா. ஒரு படி 100 ரூபா.
நீங்களே செய்யறதா? நாங்க தோட கொம்சனுக்கு கொண்டு வந்தாங்க. சரி சரி. இலக்கோவா இலக்கோவா ஓ இலக்கோவா. இது என்ன விலை? இலக்கோவா ஒரு புடி 20 ரூபா. பிடி 20. இதுல வந்து என்ன இது என்னன்னு சாப்பிடுறது? இலக்கோவா வறுக்கிறப்ப கொண்டாடுவா வறுக்கிறார். ரைட். ரால் போட்டு வறுக்கலாம். ரைட் ரைட். அதே பெசல் சொன்னால் இரும்பு சத்து கொடுக்கல. இந்த இலவக வந்து இங்க நிறைய இருக்கு. பார்க்கவே நல்ல கண்ணுக்கே குளிர்மையா இருக்கு. இந்த இலவகை எல்லாம் பாக்குறதுக்கு இங்கால எல்லாமே இலவகை தான் இருக்கு. பார்க்கவே வேற லெவல்ல நல்ல கண்ணுக்கு குளிர்மையா தான் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வாழைப்பழங்கள் பல வகைகள் தான் கூட வித்து கொண்டிருக்கிறேன். கீழே பல வகைகள். இதுதான் யானை வாழைப்பழமா? ஓ இதுதான் யானை வாழைப்பழம். ஆனா சின்ன பழம். ஐயா வந்து இறக்கி கொண்டிருக்கிற சாமான் 3 கிலோ கொண்டு வந்துருக்கிறார். ஐயாவுக்கு அப்படியும் 70-75 நினைக்கிறேன். 100 ரூபா. வெடியால என்ன விலை ஐயா போகுது? வெளியால தெரியல என்ன விலை விற்க மாட்டேங்குது. 100-150 கிட்ட. சரி ஐயா. சின்னலேனே தோட்டமா? சின்னலேனே தோட்டமா? ஓ சின்ன ஐயா விடம் கோப்பாய். சரி ஐயா. என்ன விலை போகுது சீனி? இப்ப சீனி அரிசி சீனி எல்லாம் 400 சொச்சம் விலையெல்லாம் கூடி போட்டுன்னு நீங்க எங்க வந்து வாங்கி கொண்டு வரீங்க? கோப்பாயில இருந்து சைக்கிள் வாரீங்களா? இப்ப சாமான் கொண்டு வண்டிக்கு வேணும். தோட்டம் செஞ்சீங்களா? தோட்டம் செய்யறீங்களா? என்னென்ன தோட்டம் செய்யறீங்க? பல மரக்கரை வகையும் செய்யறோம். மரவள்ளி பூஞ்சி எல்லாம் இருக்கு. வண்டி எல்லாம் செய்யறேன். நீங்க எத்தனை வருஷமா தோட்டம் செய்யறீங்க? நான் 18 வயசுலயே தோட்டம் செய்ய. 18 வயசுலயே? 18 வயசுலயே தோட்டம் செய்யலாம். உங்களுக்கு எத்தனை வயசு? அந்த நேரம் முளைச்சிட்டீங்களோ? 67 வயது. 67 வயசு. ஐயா அந்த நேரம் முளைச்சிட்டீங்களோ? அந்த நேரம் வசதியா இருந்தது. லைன் மாஸ்டர் எடுத்து வச்சிருந்தா. ஆட்டோ எல்லாம் இருந்தது. டிராக்டர் எடுக்கு. அது போய் சொல்ல. நீங்க அந்த நேரம் முளைச்சிருப்பீங்களானே. இப்பான் மிரக்கறி லட்சக்கணக்கு அந்த நேரத்துக்கு காசுக்கு கோடிக்கணக்கு காசு. இப்ப கதை முடியும். அப்ப இருக்கிற மரக்கறியின் விலைக்கு இப்ப இருக்கிற மரக்கறியின் விலைக்கு அப்ப அந்த நேரத்துல தோட்டம் வெங்காயம் 500 கண்டு தான் செய்யறது. விளைஞ்சு விடும் 1000-1500 கிலோ. இப்ப சரி. இப்ப 5000 கண்டு செய்தாலுமே அந்த வளர்த்து வராது. அது என்ன மண் வளம் ஏதாச்சும் குறைஞ்சிட்டா? மண் வளம் என்னடா மண்ணுகள்ல உரங்களை நடுக போட்டு மருந்துகளை மடிச்சு அடிச்சு நிலம் பலதப்பு. இப்ப அதான் முழுக்க அடிக்கிறான். இப்ப மருந்தடி தானே இல்ல. இப்ப உங்க காலத்துல இருந்து 1 கிலோ வெங்காயம் என்ன விலை போனது? அந்த நேரம் என்ன சதக்கணக்கில்? ஐயா கீரைக்கெல்லாம் மருந்து அடிக்கிறதோ? எல்லாத்தையும் தானே பாடி. மாம்பழத்துக்கு எதுக்கு வாழைக்கொல்லியாண்டாலும் எதுக்கு எல்லாத்துக்கும் மருந்தடி தானே. மருந்து இல்லாத மருந்து தக்காளி பழத்துக்கு பிள்ளாக்காக்கி எல்லாத்துக்கும் மருந்தடி தானே. முழுக்க மருந்தடியா? மருந்தடிதான். மருந்தடியாலதான் இப்ப எல்லாம் கண்டவாட்டுக்கு கூடுது. அந்த காலத்துல வந்து நோமலா ஒரு ஆள் வந்து குறைஞ்ச 80-85-90 வயசு வரைக்கும் பாலுவினா 120 வயதுக்கு கோப்பையில வாழ்ந்துக்கிட்டு. அப்ப ஐயா இப்ப என்ன சாப்பாடு வந்து? இப்பதான் சாப்பாடு பழக்க வழக்கத்தால வந்து இப்ப 60 வயசே தாண்டி இனம் இல்ல. அந்த குழந்தையிலே ஏன்டா சாப்பாடு சரியில்லை. அப்ப உங்களோட காலத்துல வந்து என்ன மாதிரி சாப்பாடு? எங்களோட காலத்துல நாங்க சின்ன பிள்ளை இருக்கும் போது புதக்கன் புட்டு, ஒடியல் புட்டு, சாமி தின ராஜவள்ளிக்கிழங்கு நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்தனாங்க. அண்டை சாப்பிட்ட தைரியத்தான் இன்றைக்கு 67 வயசு. அது சொல்லுவேன மண்பட்டி தூக்கி பிடிச்சா மண்பட்டி பயப்படும். ஐயா இப்ப வந்து 18 வயசுல தோட்டம் செய்ய வலிக்கிட்டான் அப்பாவோட சேர்ந்து. அப்ப இப்ப வந்து என்ன சாப்பாடு நல்ல ஹெல்த்தின்னு சொல்றீங்க? இப்ப இந்த ஏதாவது சாப்பிட்டா போல குதக்கன் புட்டை சாப்பிடுங்க. கேன்சர் இல்ல, சர்லோகம் இல்ல, ஒன்றும் இல்ல.
இப்ப எல்லாம் அந்த இப்ப கொலஸ்ட்ரால் அது கழிவுகள் இல்ல. ஏன்னா கொழுப்பு கூடி போச்சு சாப்பாடு. அப்பக்கு என்ன தோட்ட வேலை தானே, உடம்பு நல்ல வைரமா இருக்கும். 1000 கண்டு தர இப்ப பின்னறதுக்கு 1000 கண்டு தர தனியா கொத்தி போட்டு போறோம். குரக்கன் போட்டு தான் சரி. குரக்கன் போட்டு சாப்பிட்டு பாருங்க, சத்தமும் கைட்டியா தான் இருக்கும், பலன் கூட. இப்ப பானை சாப்பிட்டு போட்டு இப்படி இருந்தா காணும். சரி எங்க நன்றி. காட்டுறான், நாங்கள் வேண்டுறோம். அதுல இப்ப வந்து குவாலிட்டி இல்ல, வெறும் தண்ணி தான். அந்த இடத்துல மருந்து அடிச்சா புழு பயிர்களுக்கு குளிராயிருக்கும், புழுக்களுக்கு சாகும். இப்போ பொத்தோட கவுட்டு ஊத்தி போட்டு ஆரம்பத்துல அப்படித்தானே இருக்கும். என்ன மருந்துகள் அடிச்சா துவக்கத்துல எல்லாம் எல்லாம் சரி. செய்யறாங்க. போக போக சரி, அது வெளிநாட்டு மருந்து. வெளிநாட்டு மருந்து என்ன மாதிரி மருந்துகள் பாவிக்கிறது? மருந்து இப்ப மருந்து வேலை இதை 16 மருந்து வேண்டினா காஜான்னு வரும். 5000 ரூபாய் முடியும் 16 வந்தேன். அதை ஊத்தி அடிச்சா பயிர்கள் எல்லாம் அந்தந்த பக்கம் நிக்குது. அதுல வேலை இல்ல. பூச்சிக்கு மருந்து அடிச்சா பூச்சி சாகுது இல்ல. இப்ப இயற்கை விவசாயத்தை பற்றி நினைக்கிறீங்க? இப்ப இயற்கையா மருந்து அடிக்காம நாங்க விவசாயம் செய்யலாம் நிறைய பேர் சொல்லி நல்லா பாத்தீங்களா, மாட்டு மூத்திரம், அந்த குப்பைமேனி அதுல எல்லாம் போட்டு அந்த இயற்கையான மருந்து அடிக்கலாம் சொல்லி அதை பற்றி கால நினைக்கிறீங்க? நேரங்களுக்கு ஆகும், காலம் பிழைச்சு சொன்னால அது அவ்வளவுதான். ஐயா அப்ப நீங்க மருந்து அடிக்கிறீங்களோ? நீங்க மருந்து அடிக்கிறீங்களோ? நான் மருந்து அடிக்கிறேன். மருந்து அடிக்கலாம் எல்லாம் மருந்து மருந்து அடிக்க அடிக்க விவசாயம் செய்யலாம். அது என்ன இப்ப? ஏன்னா பூச்சிகளுக்கு பூச்சி தாக்கம் கூட இல்லை. இப்ப வந்து பூச்சி தாக்கம் அதிகரிச்சிருக்கு. அது அடிச்சிருக்கு, திருப்பி வந்திருக்கு. அப்ப அதுக்கு எல்லாமே விசிட்டு பண்றான்னு சொன்னா அதுக்கு 500 சொச்சு 600 ரூபாய் வேணும். அப்ப அதுல ஒரு பாக்கெட்டை வேணா 3 தரம் தான் போடலாம். 3 பாக்கெட் தான் போடலாம். ஒரு கப்பால இந்த போடுறது தான் பூச்சி ஆகும். சேர்ந்து பின்னேரம் வந்து முழு பேர் ஐயா பேர் வந்து தயாவா? கந்தையா தயா. ஆனா அப்பாக்கு அவர் நாங்கள் வேதக்காரர், கத்தோலிக்க வேதக்காரர். அவரு அப்பாவுக்கு சாமுவேல் ஜூசப்ல தான் அவர்கிட்ட பேர். இந்த வீட்டுல அன்பா கூப்பிட்டு கந்தையாக போய். ஆனா வேத பேர் உண்மையா சாமுவேல் ஜூசப்ல தான். நிறைய பேர் சொன்னா நீங்க அந்த காலத்து சைவக்காரதான் இருந்திருப்பீங்களா? நீங்க பரம்பரை பரம்பரையா அம்மா அப்பா காலத்துல இருந்தெல்லாம் வேதக்காரர். அதே மாதிரி மானிப்பாயலாக்கள் இங்க வந்து கோப்பாயில வந்து கல்யாணம் செய்து வீடுகளை கட்டி சதியெல்லாம் இருந்தாரு. அதை தொட்டு நாங்கள் வேத மேட் தான் இருக்கிறோம். இப்பவும் வேதக்காரர் தான் இருக்கிறோம். ஐயா என்ன சாப்பாடு சாப்பிடுறோம் நீங்க? புட்டு குரகன் புட்டுகளை நம்ம அவிச்சு சாப்பிடுறது. கறி என்ன குரகன் புட்டுக்கு? குரகன் புட்டு திரு கறியும் கிழங்கு கறியும் சாப்பிடுறது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. அதான் இப்படி இருக்கிறீங்களே ஐயா ஒல்லியா இருந்தாலும் இல்லையா? நேரத்துக்கு தெளிஞ்சிடும். இந்த வெயிலுக்கு எல்லாம் தாக்கு பிடிக்கிறாண்டா சாப்பாட்டுன்னு. நீங்க பானை தின்றுட்டு இடியப்பத்தை சாப்பிட்டுட்டு போய் வெயில்ல நில்லுங்க. உங்களால 7 மணி தலை சுத்துறதோ மண்பட்டி பிடிக்கன்னு சொன்னாலே கை நடக்கி கையை விட்டுருவீனா? மண்பட்டி பிடிக்கல. இந்த வெயிலுக்கு 12 மணி வெயிலுக்கு நிக்கிறாண்டா இப்படி ஐயா கையை காட்டுங்க. இரும்பதானா அடிச்சா 5 விரல் பதிக்கு. கையப்பம் ஐயா நேரப்புதான். சரி ஐயா சரி பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் திண்ணவேலி சந்தையை பார்த்துட்டு அப்படியே விடிய 5 மணி 4 மணிக்கு தானே வெளிக்கிட்டது. அப்ப திண்ணவேலி அம்மாச்சியில சாப்பிட்டு போகும்போது சும்மா இறங்கப்பா. எத்தனை மணி வெளிக்கிட்டாங்க? 5 மணிக்கெல்லாம் இவர் பழத்து நித்துற வேற வீட்டை எழுப்பி கொண்டு வந்ததா போச்சு. அப்ப கடைசியா என்ன விடியக்கிழமை வந்தாலே சந்தை வீடியோ எடுக்கலாம். அதான் வந்தது. இல்லாட்டி வீட்டை நிறுத்தின கொண்டு ஒரு 8-9 மணிக்கு தான் வலிக்கிட்டே இருக்கு. அதான் இப்படி சொல்லாங்க நாங்க சோம்பறியலண்டு. அப்ப வந்து இப்ப சாப்பிட மட்டும் வந்துட்டோம். திண்ணவேலி அம்மாச்சி சாப்பாடு வந்து வேற லெவல்னு சொல்றாங்க. என் ஃப்ரெண்ட் படி ஒருத்தன் வந்து ரெப்பா வேலையான். அப்ப அவன் வந்து இங்க சாப்பிட்டு சொல்லுவான் திண்ணவேலி அம்மாச்சி சாப்பாடு வேற லெவல், வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னான். வாங்க சாப்பிட்டு பாப்பேன். நிறைய ஆக்கள் நிக்க குரக்கன் புட்டு சாப்பிடுவேன். குரக்கன் புட்டு அண்ணா குரக்கம் புட்டு எடுத்து இப்ப பின்ன வந்து நான் இப்ப ரொட்டி எடுத்துனாங்களும் சரி வேற ரொட்டி சாப்பிட்டு ஒன்று இருக்கிறோம். ரொட்டி சாப்பிட்டு முடியா இப்ப டிடி அண்ணா வந்து அப்பம் வாங்கினேன். வேற பூரி மாறி சொல்லி போட்டேன். நன்றி உதவிக்கு நன்றி. அவ வந்து இப்ப பூரி எடுத்துனாங்க. பூரி இப்ப சாப்பிட்டு பூரிக்கு பேர் கொஞ்சம் கிழங்கு கறி சம்பல் பூரி இருக்கு. அப்படியே வந்து நாங்க வந்து ஜூஸும் வாங்கினாங்க. வந்து இது வந்து பப்பாயா ஜூஸ். அவர் வந்து என்ன ஜூஸ்? வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்தவர். அப்படியே வேற ஒரு டீயும் ஒன்று எடுத்தவர். அப்படி
குடிச்சிட்டு அப்படி சாப்பிட்டு அப்படியே கடைசியா வந்து நாங்க வந்து இப்ப அப்பம் சாப்பிட போறோம். அப்பம் வந்து இருக்கு. அப்பம் வந்து சரியா சுடுவது என்ன. அப்ப வந்து இப்ப நாங்கள் ரொட்டி சாப்பிட்டு முடிஞ்சது. இப்ப வந்து அந்த அண்ணா வேண்டியது அந்த அப்பம் இருக்கല്ലോ, அப்பம் அப்பம் பூரி பூரி அண்ணா வாங்கி தந்த இது இருக்கല്ലോ, அப்பம் இருக்கല്ലോ, சரியா சுடுவது என்ன. இப்ப வந்து இப்ப எடுத்து பச்சாச்சு. ரைட், பச்சாச்சு. நல்ல முரண்டி இருக்கு அப்பம். அப்பத்தை வந்து 4-5 கடி கடிச்சாச்சு. எல்லாரும் அப்ப வீட்டுல இருக்கணும் வந்து அப்பத்தை வந்து அப்பத்தை கடிக்க போறோம். பாட்டுதான் எங்க சினிமா சாப்பிடுறாங்க இங்க இந்த போட்டோவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்படி இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். நீங்கள் வீடியோவில் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், அதை திருத்திக் கொள்வோம். அடுத்தடுத்த வீடியோக்கள் அதில் நாங்கள் மாற்றிக்கொள்வோம். நீங்கள்